ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் 1/4 மணி நேரம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு அது மேலே இருக்க பிளாக் ஸ்கின் எல்லாம் கத்தி வச்சு எடுத்துடணும். க்ளீனாக ஒயிட் ஸ்கின் வர வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 விசில் இல்லை 13 விசில் விட்டுடலாம். அப்போ தான் நல்லா அது சாஃப்டாக வெந்து வரும். அந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், கசகசாவும் முந்திரி பருப்பும் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். திரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குக்கர் நல்லா விசிலும் அடங்கிடுச்சு. ஆட்டுக்காலை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அந்த குக்கரையே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் அனாஸ், சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1.5 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து 2மே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி வதக்கிட்டு நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு தடவை உப்பு பார்த்து தேவையான அளவு சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதில் கண்டிப்பாக புதினாவும் கசகசாவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. அது 2மே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உண்மையிலேயே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.